வேலை விஷயமா நான் முப்பாரஸ்க்கு போறேன். முப்பாரஸ் தமாம்ல இருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் கிட்ட வருது. ஸோ இந்த டிராவல் எப்படி இருந்துச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பார்த்தோன்னா கிளம்ப போறோன்னு ஒரு பிளாக் காஃபி ஒன்று பண்ணிக்கிட்டேன். எப்பயும் லாங் டிராவல் பண்ணும்போது 4 டயரும் காத்து இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, காத்து இருக்கு. ஓகே ஓகே, இப்போதான் ஸ்பேர்ல காத்து இருக்கா செக் பண்ணா அதுல இருக்கு. இப்போ போனாதான் கரெக்டா இருக்கும். மணி பார்த்தோம்னா 10:30 கிட்ட ஆகுது. இப்போ கிளம்பி போனா எப்படியும் ஒரு 3 மணி நேரம் டிராவல். அங்க போய் அதை ஒர்க்கை முடிச்சுட்டு அங்கிட்டு வர எப்படியும் நைட் ஆயிடும். லாங் டிராவல். லொக்கேஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஹவர் 1 நிமிடம் காட்டுது. ஆனா சொல்ல போனா இது 200 கிலோமீட்டருக்கு மேல உள்ள இன்டீரியர் போகணும். நான் ஜஸ்ட் மேலோட்டமாக தான் போட்டிருக்கேன். நாங்கள் உள்ள போகலாம். நான் லாங் டிரைவ் போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா பசிக்கும், அதுக்காக சாப்பாடு ஒன்று வாங்கிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளைண்டோட லொக்கேஷனில் இருக்கேன். நான் உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா உள்ள வீடியோ எடுக்க அலோடு இல்லை. ஸோ உள்ளே போய் ஒர்க்கை முடிச்சுட்டு, ஒரு சின்ன ஒர்க்கு தான். ஸோ அந்த சின்ன ஒர்க்கை நான் முடிச்சுட்டு வெளியில் வந்து இங்கே லோக்கலில் என்ன சுற்றி பார்க்க இடம் இருக்குது பார்ப்போம். ஏரியாவோட பேர் எனக்கு அப்பப்போ தப்பாக தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஏரியா பேர் வந்து உதல்யா. ஓகேங்களா, உதல்யா ஏரியா. இது வந்து நம்ம ஊர்லேருந்து தமாம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. எனக்கு எப்போ பார்த்தாலும் உத்மானியாவே வந்துட்டு இருக்கு எனக்கு, இல்லைன்னா முபாரஸ் வருது. ஏன்னா இந்த ஏரியா வந்து அவ்வளோ சீக்கிரமா எனக்கு மெமரியில் நிற்க மாட்டேங்குது. இது பேர் வந்து உதல்யா. ஸோ இங்கே வந்து ஒரு கோபார் பார்க் இருக்கு. உதல்யால கோபார் பார்க்கு. நம்ம கோபார்ல இருக்க பார்க் இல்லை, அங்கே பார்க்குக்கு போக முடியுமா போய் செக் பண்ண இருக்கோம். இப்போ இங்கே வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 நிமிஷம் 3 கிலோமீட்டர் இங்கேருந்து போய் செக் பண்ணி பார்ப்போம். சரி, கோபார் பார்க்குக்கு போலான்னு பார்த்தா கோபார் பார்க் வந்து அராம்கோக்குள்ள இருக்கு. ஸோ உள்ள வீடியோ எடுக்க அலோடு இல்லை உதலியால. ஸோ கோபார் பார்க்கு கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி போனா என்ன, எங்க அது ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி போனா இங்க அல் கரா ஹில்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா, ஸோ அது இருக்கு. ஜவாதா பார்க் இருக்கு. ஸோ இங்க எங்கேயாச்சும் போக முடியுதா செக் பண்ணி பார்ப்போம். பெட்ரோல் போடுறதுக்காக வந்தேன். பாருங்க, இங்க யாராச்சும் இருக்காங்க பாருங்களா, ஒரு ஆள் இல்லை. எங்க இருக்க பக்காலா பாருங்க, இந்த ஹாண்டட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியே இருக்கு. ஒரு ஆள் இல்லை, ஒரு கடை இல்லை. இது போற வழி தான் ஆக்சுவலி. இங்க மஸ்ஜித் இருக்கு, அங்க ஒரே ஒரு கார் நிக்குது. சரி, ஓகே, மஸ்ஜித்தும் க்ளோஸ்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கேயும் பக்காலா இல்லை. சரி, ஒரு தண்ணி வாங்கி சாப்பாடு சாப்பிடலாடா, இப்படி பண்றீங்க. இப்போ நான் எந்த பிளேஸ்ல இருக்கேன்னா கலப்பியான்னு சொல்றாங்க, அலாசா கிட்ட தான் இருக்கு. ஸோ இங்க தான் நம்ம போக போறோம். இப்போ கொஞ்சம் லப்பான் தண்ணி தான் வாங்கிட்டு சாப்பிட போறேன். இது சாப்பிட்டுட்டு நம்ம அங்க போகலாம். ஸோ வரும்போது நிலோஃபரில் வந்து ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்தேன், சிக்கன் பிரியாணி. கெட்டு போல, நல்லா இருக்கு. ஸோ இதை சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். இப்போ வந்து இந்த மலை மேலே தான் ஏற போகிறோம். லேண்ட் ஆஃப் சிவிலைசேஷன். ஆமாம், உள்ள வந்தாச்சு. எத்தனை மணிக்கு ஓப்பன்னு தெரியல. இது நல்லா இருக்குல்ல, இது நல்லா இருக்கு, பச்சை பச்சைன்னு. எப்படி இருக்குன்னா நம்ம ஓட்டு வீடு வர மாதிரி இருக்கும்ல, இங்க உட்கார்ற மாதிரி கீழே. சரி, ஓகே, நம்ம கிளம்பலாம். டிக்கெட் எங்க வாங்கணுமா? டிக்கெட் வந்து 57 ரியால் 50 ரியாலா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போக போகிறோம். ஒரு ஆளுக்கு 57 ரியால் 58 ரியால் வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கு தெரியல. ஸோ வாங்கியாச்சு, இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தோன்னா ஸ்டாம்ப் அடித்தாங்க. அடிச்சுட்டு இது மாதிரி மியூசியம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு லைப்ரரி மாதிரி ஃபீல் ஆகுது. சைலண்டாக பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கலாம்.
அது சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி. சரி, நம்ம ஃபஸ்ட்டு இது முடிச்சிட்டோம், அடுத்தது என்னென்னு போய் பார்ப்போம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அங்கே இது முடித்தோம். இப்போ எக்ஸிபிஷனாக அது பேர் என்ன சொல்லுவாங்க தெரியல. அதை முடிச்சுட்டு இப்போ வந்து கேவுக்கு போவோம். கேவ் உள்ள இருக்கு. ஸோ பார்க்கலாம் நீங்களே. துதவி என்ன போயிட்டு போயிட்டு வா. ஓகே. செம்ம வெயில். மேட்ரு என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கிட்ட போகுது. வெயில் அதிகமாக இருக்குது. நான் மட்டும் தான் வந்திருக்கேன் போல். நீங்களே பார்க்கலாம், யாரும் இல்லை. உள்ள கீழே அடிப்பட்ட விழுந்தாலும் யாராச்சும் காப்பாற்ற வருவாங்களா தெரியல, பார்ப்போம். கேட் மாதிரி இருக்குது, பட் கேட் எந்த ஆக்சஸும் இல்லை. தனியாக போகிறேனோ, காப்பாற்றுங்கப்பா. எனக்கு வேற வந்து சூரியன் ஆகாது. சூரியன் முன்னாடி போனாலே மைக்கச்சு விழுந்துருவேன். ஸோ நல்ல வேலை ஒரு லபான் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ஏதாவது எமர்ஜென்சினா டப்புன்னு திறந்தா கை கொடுக்கும். ஸோ பார்ப்போம். இது பார்க்க குணா கேவ் மாதிரி இருக்கு இல்லையா? பாருங்கள், குணா கேவ் மாதிரி. இங்கே ஒரு வழி போகுது, இங்கே ஒன்று. தில்முன் கிங்ஸ் தேட்டரா? ஓகே, இதுவா? ஓகே, போய் பார்ப்போம் அங்கே. சூப்பராக இருக்கு. ஓகே, இங்கே உட்காந்து நம்ம பேசலாம் போல இருக்கு. ஒரு ஃபேமிலியோடு வந்தோன்னா இங்கே உட்காந்து பேசி இந்த மாதிரி இடத்துல நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கேவ் பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் வந்தோன்னா இந்த கேவ் தான் இருக்குது. இல்லை, எனக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, என்ன தவிர இங்கே யாருமே இல்லைங்க. உண்மையில சொல்கிறேன், உள்ள நான் ஒருத்தர் தான் இருக்கேன். ஒரு சூப்பர் டைமிங்கில் வந்திருக்கா போல இருக்குது. இங்கே உட்காரத்துக்கு தான் இடம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, பழைய காலத்து ஸ்டைலில். சரி, ஓகே. அடுத்தது இங்கே கண்ணாடிலாம் வச்சு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸிட் போல் இருக்குது. நம்ம இப்போ தான் உள்ளே வரோம். ஸோ இங்கே ஒரு சூப்பர் லொக்கேஷன் இருக்குது, பட் உள்ளே போக அலோடு இல்லை. ஏன்னா ஆளுங்க விழுவாங்க. முன்னாடி தான் போகிறதுக்கு அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க போல், இப்போ பண்ணுறதில்ல. பாருங்கள், போட்டாங்க. ஓகே, ஃபைன். ரூல்ஸை மதிப்போம். போய் விழுந்தால் யாரும் காப்பாற்ற ஆள் இல்லை. பாருங்களேன், உள்ள அது பறவைங்களாம் பறந்து வருது. டைனோசர் படத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலு. உட்காரத்துக்கு இடம். இதுக்குள்ளே இப்போ நான் போகலாமா? போக பயமாக இருக்குல்ல, உள்ள மாட்டி போடாது. ஸோ எப்படி இருக்கு பாருங்களேன், தலையை சுற்றி பழகி. வாங்க போகலாம். இப்போது இந்த வீடியோவில் பின்னாடி அல்லாஹ் அக்பர் வரதில்ல, அது எங்கேது வருது சவுண்டு? நானும் அப்போலேருந்தே தேடுறேன். ஆனால் பார்த்தோன்னா இது கல் மாதிரி இருக்கு இல்லையா? இது கல் கிடையாது, இது ஸ்பீக்கர். ஆக்சுவலி இது ஸ்பீக்கர்ல ஏதோ வருது. அது இல்லாமல் இதுவும் ஏதோ வச்சிருக்காங்க. ஓ, இது லைட்டிங்காக. ஸோ ஃபைன். ஸோ லைட்டிங், அது மலைக்கு லைட் அடிக்கிற மாதிரி. சரி, வாங்க உள்ளே போகலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓ, நல்லா இருக்கு. அம்மா, செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க. அப்பா, செம்ம ஜில்லுன்னு இருக்கு. ஸோ உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே இறங்கிட்டேன். இங்கே நிறைய கேப் இருக்குது. ஓ, இங்கேனா போனால் நான் சத்தியமாக மாட்டிடுவேன். நான் என்னால் போக முடியாது. இங்கே ஒரு வழி இருக்குது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க். ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோன்னே எல்லா இடத்துல லைட் போட்டிருக்காங்க. நைட் நேரத்தில் எதுவும் பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு சிசிடிவி கேமரா இருக்குது, லைட்ஸும் இருக்குது. அவங்க உள்ளே போகலாம். உள்ளே வந்துடும். வழி கரெக்டாக வரணும்ல? ஓகே.
இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஓகே ஃபைன். ஓகே, உண்மையில தனியாக வரும்போது ஒரு பயங்கரமான ஃபீல் தான். உள்ள பார்த்தோன்னா சிங்கிளே இல்லை ஆக்சுவலி. உள்ள ஏசியில் இருக்க மாதிரி இருக்கு. வாவ் 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 வாவ். தனியாக வரும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. எடி ஹவ் என்னை சுற்றி யாரும் இல்லை, தனியாக இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதில்ல. சௌஜி வாஸ் எக்ஸ்பர்ட். இந்த இந்த படிக்கட்டேறி உள்ளே போகணும். சரி, உள்ளே போவோம். கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தால் இங்கே ஒரு லெஃப்ட் எடுக்குது. ஸோ உள்ளே இருக்கும். ஓகே, இங்கே குரூப் ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது வேற என்ன இருக்கு? இங்கே இருக்கோங்க. ஓ, போவோம். இங்கே தாண்டி போகிறதுண்டு, பட் பயங்கரமாக இருட்டாக இருக்கு பாருங்க. என் ஃப்ளாஷ் கூட வேலை செய்யல. ட்ரை தான் பண்ணி பார்ப்போம். இதாங்க ஃப்ளாஷ் போட்டுக்கிறேன். ஸோ ஃப்ளாஷ் போட்டாச்சு. இங்க ஒரு கேப் இருக்கு, இங்க ஒரு கேப் இருக்கு. இங்க ஒன்று இருக்கு. இப்படி போயிட்டு கூட வரலாம் போல இருக்கு. ஐயோ, மாட்டிக்கிட்டேனா? மௌன ஃபிளாஷ் மட்டும் வேலை செய்யல, செத்த நான் உள்ளே. எப்படியோ காப்பாற்ற வந்துடுவாங்க. நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஏறி இறங்கினதில் தாக எடுத்துருச்சு. இப்போ லிஸ்ட்டு போகலாம். அடுத்தது இங்கே ஒரு சின்ன கேப் இருக்கு. இல்லை, இங்கே நுழையவே கஷ்டமா இருக்குங்க. போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். மேலே என்ன பாருங்களேன், ஏதோ பயமா இருக்குன்னா இது. உண்மையிலே குகைக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்க. எவ்வளோண்டு லைட் அப்படிதான் தெரியும். யாராச்சும் மாட்டினாங்கன்னா குறைக்கையில். ஓகே, அவ்வளோதாங்க. மாட்டினா வச்சுக்கோங்க. உள்ள ஆல்ரெடி உடம்பு நசுங்கிதான் இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா சின்ன லைட்டு. சைட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. தமிழ் டக்கர் ஒரு மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ புதுசான எனக்கு வந்து நல்லா இருக்கு. மேலே ஒரு எலும்பு கூட மாதிரி ஏதோ இருக்கு, என்னதான் தெரியல. பட் உள்ள செம்ம இருட்டு. ஓகே, என்னோட 13 ப்ரோ வந்து சார்ஜ் காலி ஆயிடுச்சு. ஸோ 10ல் தான் வீடியோ எடுக்கிறேன். குவாலிட்டி சரியில்லை போல இருக்கு. அடுத்தது பார்த்தோன்னா இங்கே சுத்தமாக கவர் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது இங்கே 2 வழி போகுது. சரி, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் போயிட்டு வரலாம். இங்கே ரொம்ப சின்ன ஸ்பேஸாக இருக்கு. ஐ திங்க் இங்கே ஒரு குகை இருக்கும் போல இருக்கு. என்னாச்சு? வாவ், சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்னால் போக முடியாது.
பாருங்களேன். ஷிட், சத்தியமா மாட்டிப்பா கோல்ல போனா. ஸோ இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டேன். இந்த சைடு என்ன இருக்கு பார்ப்போம். இப்போ ஆளுங்களோட சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. இங்கே போகக்கூடாதுன்னு கல் போட்டிருக்காங்க. அப்போ நம்ம இங்கே தான் போகணும். ஓஹோ, ஓ அதோட கேப் இங்கே கனெக்ட் ஆகுதுங்க. அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு கேப் பார்த்தோம் இல்லையா, அது வந்து இதோட கனெக்ட் ஆகுது பாருங்க. அது இதோட கனெக்ட் ஆகுது. ஓகே ஓகே. இப்போ ரிட்டர்ன் வரும்போது ஒரு சூப்பரான பிளேஸ் பார்த்தேன். இதுதான் பாருங்க, என்ன அழகா இருக்குங்க. வா, இந்த படத்துல பாக்குற மாதிரி இருக்கு. இதுல ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஐயோ, அங்க போகணும் போல தோணுது. ஷோ பாருங்க, டார்ச் அடிச்சு பாக்குறேன் வருதானு. ஓகே, இவ்வளவு தான் கேப் இருக்கு. உருண்டுக்கிட்டு தான் போகணும். அங்க தெரியுதா, உருண்டுட்டு தான் போகணும். சரி, ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே ரோட் இருக்கு, பட் இதோ க்ளோஸாக இருக்கு. இங்கே எதுவும் நுழைஞ்சு உள்ளே போனா போல இருக்கு. போயிட்டு அங்கே மேலே ஏற முடியுமா தெரியல, பட் மேலே வழி போகிற மாதிரி இருக்கு. ஓகே, ஒரு இதுக்குள்ள ஒரு 5-6 சந்து போகுது. 5-6 சந்தில் எல்லாம் மட்டும் சந்தா இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா கேப்பையும் போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். 57 ரியாலுக்கு தனியாக வந்த ஒருத்தர். இங்கே ஒரு வழி இருக்கு, இப்போ தான் பார்த்தேன். இப்போ இந்த குகை வழியாக தான் நம்ம வெளியில் போனோம். குகையில் மாட்டிக்கிட்டேன். எங்கே இருக்கு தெரியல ரூட்டு. எல்லாம் சின்ன சின்ன சந்தா தான் இருக்கு. இந்த குகை எங்கே இருக்குன்னா சவுதி அரேபியாவில். ஸோ இதுக்குள்ள நான் போய் மாட்டாமல் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். வீடியோ எடுத்துக்கிட்டு குகையில் போகிறது ஒரு கஷ்டம்தான். அவங்க வெளிச்சு தெரியுது, வாங்க. ஒரு வழியா வழியை கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க நம்ம ரிஸ்க் நடக்குது. இப்போதான் ஒரு குகையில் மாட்டினேன். இப்போ ஒரு வேற குகையில் போய் மாட்டுறதுக்காக போயிட்டு இருக்கேன். இங்க ஒரு அண்ணன் இருந்தார், அவர்கிட்ட கேட்டேன், அண்ணன் இதுக்குள்ள போலாமான்னு. முட்டாளுங்க தான் உள்ள போவாங்கன்னு சொன்னாங்க. சரி நம்ம போவோன்னு கிளம்பிட்டேன். சரி உள்ள போவோம். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா இங்க வழி இருக்கு, பார்ப்போம். சொல்ல வந்த இங்க கால் மாட்டிக்கிச்சு வந்து தெரியுதா, இந்த கேப்ல. இங்கிருந்து வந்திருக்கலாம், நான் வரல. சரி வாங்க உள்ள போய் பார்ப்போம். ஓகே, நல்லா குழி இருக்கு பாருங்க, இது நான் பார்க்கல. ஓகே, ஓ ரொம்ப நல்லா இருக்குங்க.
ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு. சவுண்ட் கேக்குதா? போலான்னு நினைக்கிறேன். அதாடி ஸோ இதுக்குள்ள வந்துட்டேன். இந்த வழியாக தான் வந்தேன். வழி அமுக வச்சுக்கணும். மறுத்துட்டேன்னா முடிந்துட்டு. ஓ மை காட், இதை பாருங்க, எதுவும் மேலே இந்த விழுந்த மாதிரி இருக்குல்ல அது கல்லெல்லாம். ஓ நோ, ஏதோ பிரச்சனை ஆகாம இருந்தா சரி. ஓ காட். ஓ, இதுக்கு முன்னாடி இங்க ஆளுங்க வந்த மாதிரி தடம் இருக்கு. இங்க வந்து குப்பையை போட்டு போயிருக்காங்க. எனக்கு எதோ நம்ம இண்டியன்ஸ் மாதிரி எல்லாம் சந்தேகமா இருக்கு. ஓகே, இப்ப நீங்களே பார்க்கலாம். இது குகையோட டெட் எண்ட். இதுக்கு மேல போக முடியாது. இங்க ஒரு பொதுவான குகை. இங்க கல்லு விழுந்துறது பார்த்தா எப்ப வேணா மேல இருந்து கல்லு விழும் போல இருக்கு. கொஞ்சம் பயமா இருக்கு. இன்ஷால்லா உடம்பு குறைச்சிட்டு வந்து உடம்பு நல்லா குறைச்சிட்டு இது மேலதான் ஏறி பார்க்கணும். இப்ப ஏறினா வயிற்று தாங்காம கல்லு விழ சான்ஸ் இருக்கு. ஸோ ஹெல்த் கான்ஷியஸா இருங்க. ஓகே, இப்போ இந்த ஓட்டம் மூலியமா 2 ஓட்டல எங்க அண்ணன் நனைஞ்சு போகலாம். இது நீங்க பார்க்கலாம். ஓ மை காட், எவ்வளோ பெரிய கல்லு, உங்களுக்கு எவ்வளோ டம்மா துண்டுல ஒழிஞ்சிருக்கு பாருங்களேன். கேப்பு எவ்வளோதான் உங்களுக்கு தெரியுதா தெரியல. ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்பேஸ் தான். அதை தட்டு விட்டா திருப்பி விழுந்துடும் போல இருக்கு. ஓகே, நைஸ். இந்த மாதிரி உட்காந்தா சூப்பரா இருக்குமே. மழை பெய்யும் போது இங்க வந்தா அலோ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தெரியுதா தெரியல, நல்லா இருக்கும். நேரில் வந்து பார்த்தா சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸுங்க, உண்மையில சொல்கிறேன். இந்த மாதிரி அட்வென்ச்சராக வரணும் உள்ள. கிளியராக தெரியுதா தெரியல. இந்த நேரம் பார்த்து ஸ்டோரேஜ் ஃபுல்லு, சார்ஜ் லோ, தனியாக பிடிச்சி ரொம்ப தொல்லை பண்ணுது. இங்கே ஒரு வழி போகுது, இதோட இங்கே கரெக்டாக இருக்கு. ஐயோ, இதுக்குள்ள நம்மளால போக முடியாது. சரி வாங்க. இதுல ஒரு திங் பாருங்களேன், பாறாங்கல் பாருங்க எப்படி தொங்கிட்டு இருக்கு. ரொம்ப ரிஸ்க் தான். எப்போ நம்ம இருந்து போல இருக்கு. எந்த பேலன்ஸும் இல்லை இங்க இருக்க கல்லுக்குண்ணா. அம்மாடி மேல பார்த்தா பயமா இருக்கு. இங்க பாருங்களேன், ஐயோ ஹைல ரிஸ்க்குங்க. ஒரு கல்லு கூட பேலன்ஸ் இல்லையா. அந்த சின்ன கல் இருக்குல்ல, அதை அடிச்சு உடச்சோன்னா விழுந்துடும் டபுள் பண்ணு. ஓகே, எல்லாரும் அவங்க லவ் வந்து இங்க எழுதி போயிருக்காங்க, குடா கேவ் மாதிரி. சரி ஓகே, எல்லா கல்லும் மேல அப்படிதாங்க இருக்கு, டேஞ்சரஸா இருக்கு. சூப்பரா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வீடியோவில் சொல்லிட்டேன். ப்ராப்ளம் என்னென்னா வீடியோவில் ஸ்டோரேஜும் முடிஞ்சிருச்சு, பேட்டரியும் முடிஞ்சிருச்சு. அடுத்த வாட்டி ஃப்ரெண்ட்ஸோட வந்து கிளியராக டீட்டெயிலாக இன்னும் ஃபன்னாக வீடியோ போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் போகும்போது மறக்காமல் சவுத் வச்சு சேனலை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. பாய். தண்ணி எங்கே வச்சுருக்கீங்க? வரும்போது தண்ணி கொண்டு வாங்க மறக்காமல். குப்பை போடுறதுக்கு பழைய காலத்தில் நெருப்பு தீ போடுற மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கிற ஸ்டூடியோ இங்கே இந்த வேலை வச்சு தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இங்கே லைட்டிங் வச்சு ஃபோட்டோ. இங்கே சார்ஜஸ் இருக்குது. 25 ரியால், இந்த சைஸ் 45 ரியால், இது 40 ரியாலா, இது 65. இந்த சைஸ் உடனே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்களா, வெளியில் ஆஃபீஸ் இருக்கா. ஸோ இந்த இடம் தான், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு
4-5 சந்து இருக்கும் உள்ள. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஸோட போனால் இன்னும் ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த வழியாக தான் இப்போ நம்ம எக்ஸிட் போக போகிறோம். ஸோ இந்த கேவ் வந்து இதோட லொக்கேஷனு இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி நான் கமெண்ட்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். வரதா இருந்தால் வீக் டேஸில் வாங்க. வீக் டேஸில் நல்லா காலியாக இருக்குது, தொல்லை இல்லை. ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, நல்லா ஃபன் பண்ணிட்டு போங்க. இங்கே வந்து நீங்கள் ஃபன் பண்ணிங்கன்னா என்னை டேக் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில், நானும் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். நியர்லி 2 hours தான் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். மேட்ரு என்னன்னா காற்றுனா அடைக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ளைட்டில் பறக்கும் போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி காதெல்லாம் அடைக்குது. ஒரு மாதிரி மூச்சு எடுக்க கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப நேரம் உள்ளே இருக்க முடியல. ஆக்சிஜன் உள்ளே இல்லையோ என்ன தெரியல. அதான் உள்ளே வந்தோன்னா சீக்கிரமாக போயிடணும் போல இருக்குது. குகையில் ஆக்சிஜன் இருக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் முதல் வாட்டி அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ரொம்ப நேரம் உள்ளே இருக்கும் போது ஒரு மாதிரியா இருக்குது, என்ன தெரியல. நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி இருக்குதுமா ஏசி காற்று அடிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை உண்மையிலே ஏசி போட்டிருக்காங்களா தெரியல. ஏன்னா ஸ்பீக்கரை ஒழிச்சு தான் வச்சுருக்காங்க. ஏசிக்கு சொல்லிச்சு வச்சுருக்காங்களா தெரியல. பட்டு ஜில்லுன்னு காற்று அடிக்குது. என்ன 2 கேமரா வேறு அங்கே பிடிச்சிட்ருக்கு. சரி, ஏனையா நீங்கள் உங்களுக்கு பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி சவுதியில் நிறைய இடம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நிறைய இடம் போய் சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஸோ நம்ம இப்போ வெளில போயிட்டுருக்கோம். 56, 58 வச்சுக்கோங்க, எவ்வளோ தெரியுதுங்க. 58 ரியால். 58 ரியாலுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு வாட்டி பார்க்கலாம். அப்பப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு ஒர்த் இல்லை. ஆனால் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. நிறைய பேர் வீக் டேஸில் வீக்கெண்டில் வரதில்லை, வீக்கெண்டில் தான் வராங்க, வீக் டேஸில் வரதில்லை. அதுவும் இல்லாமல் வெயில் காலத்தில் யாரும் இங்கே வரமாட்டாங்க ஒரு சீக்கிரம். ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குற காசு ஒர்த்து தான். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா வெளியில் வந்துட்டோம். வெளிச்சத்தை பார்க்க முடியல, அந்தளவுக்கு வெளிச்சம். இப்போ தான் சிக்னலாக கிடைக்குது, மெசேஜ் எல்லாம் வந்துட்டுருக்கு. பார்க்கலாம். இதனால் அப்படியே முடிஞ்சிச்சு. இப்போ தான் செக்யூரிட்டி அண்ணா உள்ளே போகிறாரு செக் பண்ணிக்கிட்டு. அவ்வளோதான். இந்த குகை இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் தான் நம்ம உள்ளே போயிட்டு எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். கம்ப்ளீட் மலைக்குள்ளே தான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, கிளம்பு. இதை நான் வெறும் கல்லுன்னு நினச்சேன். பார்த்தவங்களுக்கு தெரியுது அது எல்லாம் உலக வரைபடம். ஓகே, அது மாதிரி தான் இருக்குது. ஐ திங்க் திஸ் ஷுட் பி இந்தியா. ஆமாம், நம்ம இந்தியா நினைக்கிறேன். நல்லா இருக்குது பார்த்தீங்களா, உலக வரைபடம் மாதிரி சிமெண்ட் அடிச்சிருக்காங்க. அங்கங்கே கேமராஸ் இருக்குது, நம்மளை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க எமர்ஜென்சியாக வர மாதிரி. இங்கே மேப் இருக்குது, அந்த மேப்பை ஃபஸ்ட்டு நான் நோட் பண்ணல. ஜர்னல் ஆஃப் கேவ். ஓகே, முடிஞ்சிருச்சு. வரும்போது அந்த வழியாக வந்தோம், இப்போ இந்த வழியாக போக போகிறோம். இங்கே இதுக்கு முன்னாடி என் பையன் கூட்டலாம் வரும்போது இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். சின்ன பையனாக இருந்தான். ஆனால் அப்போது நான் ஃபேமிலியோடு வரும்போது பயங்கரமான கூட்டம். அப்போ என்னால் என்ஜாய் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து நல்லா என்ஜாய் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தனியாக வரும்போது நிறைய பார்க்கலாம் போல இருக்கு. பட் ஃபேமிலியோடு வரும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இது ஃபுல்லாக கண்ணாடி வச்சுருக்காங்க. நியூ ட்ராய். ஸோ போன வாட்டி வரும்போது நாங்கள் இங்கெல்லாம் வரும்போது நைட் ஆயிடுச்சுங்க. லைட்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. காலையில் இப்போ தான் பார்க்குறேன். அங்கே பாருங்கள், அங்கே போகிறதுக்கு அலோடு இல்லை. செக்யூரிட்டி திட்டுவான் போல இருக்கு, கீழே வான்னு பாரு சொல்லிட்டு இருக்கான். பாருங்களேன், இப்போ மேலே ஏறுறாங்க, அலோடு இல்லை. ஏன் அப்படி போகிறாங்க, நம்மளும் போய் கேட்போம்.
ஏன் அலோடு இல்லாத இடத்துக்கு போகிறீங்க? இங்கே பாருங்க, கீழே வந்தானா காலி. அங்கே ஒரு ஃபேமிலி இருக்கு. என்னன்னா, நல்லா தண்ணி குடிச்சு நல்லா பிரியாணி சாப்பிட்டு வந்ததுக்கே இந்த நிலைமைண்ணா. அதுதான் கோட் லைஃபா. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க பாலைவனத்தில். இங்கே வழி போகுது, அங்கே ஃபேமிலி இருக்காங்க. அந்த சைடு போனால் நல்லா இருக்குமா தெரியல, போய் தான் பார்ப்போம். என் முன்னாடி நான் என்ன பார்த்துருக்க சொன்னால் நம்ப மாட்டீங்க. அது மேலே போவோம். எவ்வளோ பெரிய மலைனா, ஊரே தெரியுது. இங்கே வெங்கடா அங்கே போய் விழுந்து சாவும். எங்கே வேணால் போகலாம் போல இருக்கு. டாப் மலைக்கு போகலாம், வெளியே இருக்கு, ஏறி இப்படி போகலாம் போட்டு. எதுக்கு மேலே போனால் சேஃப் இல்லை. நல்லா இருக்குல்ல, பார்க்க சின்னதாக தெரியலாம், பட் ரொம்ப உயரம் இல்லை. சத்தியமாக இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸு. மலை ஏறி வந்தால் தான் தெரியும் சொல்லுவாங்க. மூச்சு எடுக்க கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம இறங்கி போயிடலாம், செக்யூரிட்டி திட்டுறதுக்கு முன்னாடி. ஓகே, இங்கிட்ட ஓடி போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்து இறங்கணும். சொல்லப்போனால் ரொம்ப சரிவாக இருக்குது. மிஸ் பண்ணோன்னா வலிக்கிட்டு அப்படி போயிடுவோம். மேலே வந்து பார்த்தோம், ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. குழந்தைங்க தயவு செஞ்சு மேலே ஏறாதீங்க. வெறும் அடல்ட்டு மட்டும் போயிட்டு வாங்க. நாட் அலோட் தான் நினச்சேன், பட் நான் இருக்கும்போது ஒரு 10-15 பேர்கிட்ட வந்துட்டாங்க. செக்யூரிட்டி அங்கே நிற்கிறாரு, எதுவும் சொல்லலை. பட் குழந்தைங்க மட்டும் போக வேண்டாம்னு சொன்னாங்க. பட் ரூல் படி உள்ளே வரக்கூடாது, நீங்கள் பார்த்து சேஃபாக இருங்க. இறங்கும் போது பார்வை கீழே இருக்கட்டும், ஆனால் ரொம்ப வலிக்கு விழுது. இப்போ ஒரு வாட்டி நான் வலிக்கு விழுந்து பிஞ்ச் ஆகி திருப்பி எந்திரிச்சு நின்ட்டேன். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. இதை பார்த்தீங்கன்னா மண்ணிலேயே செதுக்கியிருக்காங்க. ஓகே, மண் அழகாக இருக்குல்ல. ஓகே, நம்ம பார்க்காதுல்ல தமிழ்நாட்டில். பட் இந்த ஊருக்கு வரும்போது அப்படி நம்ம சொல்லணும், நல்லா இருக்குல்ல, அழகாக இருக்குல்லன்னு. ஓகே, இப்போ நான் ஏறினது அந்த மலைக்கு தான். ஏறி வந்துட்டு அங்கே ஒரு ஆர்ட் பண்ணியிருக்காங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது தங்கத்தில் பண்ண மாதிரி இருந்துச்சு, பார்த்தா பெயிண்ட். ஓகே, இங்கே இருக்க ட்ரெடிஷ்னலை வந்து இது பண்ண மாதிரி மாடு இருக்குது. இப்போ தான் பார்க்குறேன் இங்கே மாடு வளர்த்துருக்காங்கன்னு. ஒட்டகம், அதுக்கப்புறம் மக்கள். ஓகே, சூப்பர். இங்கே அரபிக்கில் எழுதிருக்கிறது, இங்கே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, கண்ணை வச்சுக்கிட்டு பூனை மாதிரி இருக்குது ஷேப் இல்லையா. கொஞ்சம் வாய்ந்துச்சுன்னா பூனை மாதிரி இருக்குது கல். ஸோ அங்கேருந்து நம்ம இறங்கி வந்த அப்புறம் இங்கே வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. பக்கத்தில் நிற்கும் போது சில்லுன்னு காற்று அதோட சேர்ந்து தண்ணியாக வந்து விழுது. உண்மையிலே நல்லா இருக்குது. ஏன்னா வெயில் தாங்க முடியல வெளியில் வந்தோன்னு. சரி, இப்போ இங்கே டாய்லெட் எங்கே இருக்குன்னு அதுதான் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. தண்ணி வேறு வெளியில் சொட்டுது. டாய்லெட் இங்கே உள்ளதான் போன போல இருக்குங்க.
பாத்ரூம் எங்கே இருக்குன்னா, நம்ம டிக்கெட் வாங்குறோம் இல்லையா, இந்த ஏரியா ஆப்போசிட்லேயே பாத்ரூம் இருக்குது. ஸோ உள்ளே போய் பாத்ரூம் என்னால் கண்டுபிடிக்க முடியல, உள்ளே இல்லை போல இருக்குது. எங்கே தான் வரணும் எனக்கு வெளியில். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பாத்ரூம் போயிட்டு போங்க. அவ்வளோதான், முடிச்சாச்சு, வெளியில் வந்துட்டேன். வேறு என்ன இருக்குது இங்கே சுற்றி பார்க்க? வேறு ஏதோ இருக்கா மாதிரி எனக்கு தெரியல. ஓகே ஃபைன், கொடுக்கலாம். ஏதாவது ஒரு ஜூஸ் எதாவது குடிச்சா நல்லா இருக்குன்னு தோணுது, வாங்கிக்கலாம். என்னன்னா இங்கே எதாவது சாப்பிட்ணுன்னு நினச்சா டபுள் ரேட்டாக சொல்கிறாங்க. நான் கார்லேயே ஜூஸ் வச்சுருக்கேன், நான் கார்லேயே குடிச்சுப்பேன். டபுள் ரேட்டுங்க. நீங்கள் வெளியில் ஒரு 2.5 ரியால் வாங்கினீங்கன்னா உள்ள 5 ரியால். ஸோ அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வாடகை அந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ வேறு வழி இல்லை, அப்படி சேல் பண்ணால் தான் அவங்களால இது பண்ண முடியும். சரி ஓகே, நம்ம கார்கிட்ட போகலாம், போயிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். அவ்வளோதான். செல்லக்குட்டி வந்துருச்சு காரு, வாங்க. படிக்கட்டு அந்த மலை நான் நல்லா ஏறிட்டு வந்தால் என்னோடய பிபி பாருங்கள் 129 127 காட்டுது. இப்போ தான் காருக்கு வந்தேன். மேட்ரு என்னன்னா, அது மலை ரொம்ப ஏறுற மாதிரி இருந்துச்சு. நிறைய மலை ஏறேன், கிட்டத்தட்ட ஒரு 3 மலை ஏறினேன். ரிஸ்க்காக இருக்குது. ஸோ அதுக்காக ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். ஸோ நம்ம கிளம்புறோம். இந்த சைட் போய் பார்ப்போம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் போல இருக்கு ஆக்சுவலி. ஓகே, ஸோ இப்போ கிளம்பலாம். கீழே வந்தோன்னா எனக்கு எவ்வளோ தண்ணி தாகம்னா 2 லிட்டர் வச்சுருந்தேன் தண்ணி. எவ்வளோ முடிச்சிட்டா பாருங்க. ஸோ நீங்கள் வெளியில் போகும்போது தயவு செஞ்சு அங்கே போகும்போது தண்ணி கையில் கொண்டு போங்க. நான் ஜஸ்ட் மோர் மாதிரி தான் கொண்டு போனேன், அது எனக்கு பத்தலை. தண்ணி கொண்டு போங்க, ரொம்ப தாகம் எடுக்குது ஆக்சுவலி.